அதிமுகல மிஸ்டர் சி.வி. சண்முகம் அவர்களே 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி ஆண்டிங்க. என்ன பண்ணீங்க? மகளிருக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எதனா ஒண்ணு பண்ணிருக்கீங்களா? ஒண்ணுமே பண்ணல. எதனா குடிக்கணும், எதனா வளரணும், எதனா வச்சு உங்க வீட்ல பொண்ணுங்க இருக்காங்களா இல்லையா? உங்க ஒய்ஃபும் ஒரு பெண் தானே, உங்க மகளும் ஒரு பெண் இருப்பாங்கல்ல, உங்க வீட்ல எல்லா சொந்தக்காரங்களும் பெண் தானே. அப்ப எல்லா பெண்களையும் நீங்க இழிவுபடுத்துறீங்களா? ஏன் அதிமுகல யாரும் பெண்கள் இல்லையா? இது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது அசிங்கம் தான். நீங்க குடிச்சிட்டு இது மாதிரி வளருது இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எதை கழட்டி அடிப்போனே எங்களுக்கே தெரியல. அவ்வளவு அசிங்கமான வார்த்தை இது. பெண்கள்லாம் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது. இந்த வார்த்தை சொல்றது ரொம்ப தப்பு. இது எங்களுக்கு மட்டும் பெண்களுக்கு கிடையாது. எல்லாம் நீங்க சொன்ன எல்லாமே உங்க குடும்பத்திலயும் அது சார்ந்துதான் வரும். இது பாக்குறப்போ என்ன சொல்றதுன்னு புரியல. அந்த ஆளு நேர்ல வந்தாருன்னு வச்சுக்கேன், அவருக்கு மரியாதையே கிடையாது. நான் இவரு பெண்களை பத்தி இவ்வளவு இச்சையா பேசியிருக்கிறாரு. ஆளுக்கு ஒரு பொண்டாட்டின்ட்டு இவரு அவங்க அக்கா தங்கச்சிங்க, அவங்க அம்மா, அவங்க பொண்ணு, அவங்க பொண்டாட்டியே கொஞ்சம் நினைச்சு பார்க்க சொல்லு. முடிவா பெண்களை பத்தி இச்சப்படுத்தி பேசியிருக்கிற. ஏன் பேசணும் சொல்லுங்க. இதை இப்போ நானும் ஒரு பெண்ணு, அவங்க வீட்டுல இந்த இப்ப நாங்க எடுக்கிற உங்களுக்கு பேட்டி கொடுக்கறத அவங்க வீட்டுல பாப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுல அவரை எதால அடிச்சு எதால கவுப்பாங்க, புரியுதுங்களா? இது மாதிரி பெண்களை பத்தி அவங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்களே, அவரு நேர்ல வந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது. மகளிர்லாம் ஒன்னா சேர்ந்தோன்னு வச்சுக்கீங்க, என்ன மகளிரை பத்தி பேசியிருக்கிறாரு, நாங்க என்ன பண்ணோம். அந்த அம்மையார் ஜெயலலிதாக்கு முன்னாடி ஜானகி அம்மா இருந்தாங்க. சோ அவங்களும் ஒரு மகளிர் தான். ஜெயலலிதா அம்மா அதுக்கும் முன்னாடி எல்லாம் பிரதமர் யார், இந்திரா காந்தி தான். அவ்வளோ ஒரு மகளிர் தானே, அவங்களும் ஒரு மகளிர் தானே. இவங்கெல்லாம் மகளிர் அடி வாழடி யாரும் இது மாதிரி பேசுனது கிடையாது. ஆனா இந்த ஆள் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட். இந்த ஆள் நான் சொல்றேன்னு அவர் எது வேணாலும் இது வேணாலும் பண்ணிட்டோம், அதை பத்தி கவலை கிடையாது. இந்த ஆளுக்கு என்ன தகுதி இது? அதனால குடிக்க வடிவேல் சொல்லுவான் தெரியுமா, அது மாதிரி கதையா இருக்குது. இந்த வடிவேல் பேச்சுதான் இவன் பேச்சு, குடிகார பேச்சு, பொழுது வந்த பேச்சானா அவன் காரியகாரம் பேச்சாளர் இவன். அங்கேயே தத்தக்க புத்துக்கா நடந்துனுக்குது. நீ ஏன் நிரந்தரம் இல்லாத நடந்துனுக்குது? நீ எப்படி இந்த பேச்சு பேசலாம் சொல்லுங்க? நீ எதுக்கு, உனக்கே அங்க நிரந்தரம் இல்லை, நீ எப்படி பேசலாம்? இது மாதிரி என்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க இப்ப எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாதா என்ன திட்டங்களும்? இந்த 10 ஆண்டு காலங்கள் என்ன திட்டம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாதா? பத்திரிக்கையாளருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும்.